தாவீது அந்த இடத்துல வாயில நுர தள்ளுறது மாதிரி நடிச்சான். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு நாள் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு அத்தனை பேரும் போட்டுனாங்க. அந்த நாட்டினுடைய ஜனங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவன். தெரிஞ்சா வாட் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பெரிய பதவி, அவ்வளோ பெரிய மணி, யாருமே கோலியாத்தை கொல்ல முடியாது. ஆனா தாவீது அவ்வளோ பெரிய ஜெயம் எடுத்தான். ஆனா அதே தாவீது அதே ஊருக்காரங்களால பைத்தியக்காரனாய் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி கத்த நடத்தல. அந்த இடத்துல தாவீது என்ன பண்ணா அப்படின்னா தாழ்ந்து போய் அவன் வந்து கத்திரத்துல கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே நீ இப்படி பண்றீங்க? நான் இவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் எப்படி ஹீரோவா இருந்தேன், இன்னைக்கு இவங்களுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்துறதுக்காக பைத்தியக்காரன மாதிரி நான் நுர தள்ளுறது மாதிரி நடிக்கிறேனே, என்ன கைவிட்டீங்களா, என்னை விட்டு போயிட்டீங்களா, என்ன ஏன் ஆண்டவரை தாழ்த்துறீங்கன்னு தாவீது கேட்கவே இல்லை. காரணம் என்னன்னா வாழ்ந்திருக்கோம் அவனுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் அவனுக்கு தெரியும். ஏனோ கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறார். கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. மகளே மகனே, தாவீதை போல இந்த சூழ்நிலையை பொறுத்துக்கொள், இந்த சூழ்நிலையை சகித்துக்கொள். பாஸ்டர்